சார் நேத்து ஒரு தனியார் ஊடகத்தில வந்து ஜோதிடர் ராதன் பண்டிட் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து ஜோதிடத்தில இருந்திருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா இறக்கும்போது 2016 டிசம்பர்லேருந்து அந்த ஜூன் மாதம் காலகட்டத்தில 2 பேர்ட்டயும் நான் பேசியிருக்கேன், அப்ரோச் பண்ணியிருக்கேன். இதில வந்து அஜித் சாரோட டீம்லேருந்து வந்து மறுத்துட்டாங்க மாரி சொல்லியிருக்காங்க சார். இத பத்தி உங்களோட எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் வந்து 2019 ஆரம்பத்தில ஜனவரி, பிப்ரவரில தான் நான் வந்து அஜித் சாருடைய அறிமுகமே எனக்கு ஏற்பட்டுச்சு. நேர்கொண்ட ஆ பார்வையுடைய படம். அதில வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சார் வந்து நம்மட்ட நல்ல தொடர்புல இருப்பாங்க. ஸோ அவங்க எப்பப்பலாம் அழைக்கிறாங்களோ, அப்போ நான் அவைலபிளா இருப்பேன் அவ்வளோதான். ஸோ வந்து இது 2016 இறுதியில நடந்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து ஜோதிடமும் எனக்கு தெரியாது. ஆனா ஜோதிடம் தெரிந்த நெறைய பேர் எனக்கு தெரியும். நெறைய எங்க அப்பா நல்லா ஜோசியம் பார்த்தாங்க. வந்து நெறைய பேர் தெரியும். அதன் அடிப்படையில் நம்ம வந்து அப்படி ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கலாம். அதில வந்து ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஆனா அந்த நல்ல நேரம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கல. அதுபோல நல்ல நேரம் தொடர்ந்திருக்கலாம் தான் நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க குரூப்ல தந்தி டிவிக்கு வந்து ராதன் பண்டிட் அவர்கள் குடுத்த பேட்டியில, அதுக்கப்புறம் நல்ல நேரம் இருக்கு, ராஜாவாறக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிஎம் ஆறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நான் 2 பேரும் ரீச் பண்ணேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ திரு விஜய் அவர்களையும் ஆமா. ரீச் பண்ணேன், திரு அஜித் அவர்களையும் ரீச் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக திரு விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. திரு அஜித் அவர்களுக்கும் இருக்குதுன்னு தெரியுது. அப்புறமா தொடர்ந்து அந்த பேட்டியிலே திரு பண்டிட் சொல்றாரு, இந்த மாரி திரு அஜித் அதை தேர்ந்தெடுக்கல. அவர் வேற ஒரு ரேஸ் வந்து தேர்ந்தெடுத்தார். அங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பதக்கங்களையும், வெற்றிலையும் குவிச்சிட்டு இருக்காரு. வச்சுட்டு 4த் பிளேஸ், 3rd பிளேஸ், 2nd பிளேஸ்ன்னு வேற வேற ரேஸ்ல குடுத்துருக்காரு. தொடர்ந்து அதில வந்து ஹி இஸ் கிவிங் ஹிஸ் பெஸ்ட். அது நாட்டுக்கும் விளையாட்டு தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தனி ஒரு ரேஸே கிளப்பே ஒண்ணு ஆரம்பிச்சு, அதில வந்து நெறைய இளைஞர்கள ஊக்குவிச்சு, ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி, பியூட்டிஃபுல்லா நரேன் கார்த்திகனோட அசோசியேட் ஆகி, இது மாரி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஸ்போர்ட்டிவான ஆட்டிட்யூட்ல அவர் கொண்டு போறாருங்கிற பார்க்குறோம். ஸோ வந்து அவருக்கு வந்து அந்த ஜாதகத்தில இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு பார்க்க தெரியாது. இருந்திருக்கலாம் அப்படின்னு ஜோசியர்கள் சொன்னாங்கன்னா, நம்ம அத நம்ப வேண்டியது தான். இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் நான் வந்து இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன்னா, அந்த ஜோசியத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஜோசியத்தில எப்பயுமே வந்து இவர் முதலமைச்சர் ஆவார்ன்னு இருக்காது. அப்படி ஒண்ணு இருக்காது. இவர் வந்து அமைச்சர் ஆவார், இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்ன்னு இருக்காது. இவருக்கு வந்து அரச கௌரவம், அரச மரியாதை, ராஜ மரியாதை கிடைக்கும்னு இருக்கும். அப்ப அது ராஜாவா இருக்கலாம், ராஜாட்ட மரியாதையா இருக்கலாம், ராஜாவோட கேபினெட்டா இருக்கலாம், ராஜாக்கு இணையான விதமா இருக்கலாம், எதா இருக்கலாம். ராஜ கௌரவம், அரச கௌரவம் தான் இருக்கும் அது. அவர் மந்திரி ஆவாரு, முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு இந்த மாதிரியான டேர்ம்லாம் வந்து போட்டு இருக்காது. என்ன நம்ம வந்து அதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை பத்தி பேசியிருந்தார். இதே காலகட்டம் தான், சார். நீங்க சொன்ன அதே காலகட்டம் தான். சரி. அப்போ வந்து கடைசியில வந்து ஒரு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ வந்து அவருக்கு வந்து தேர்தல போட்டியிட்டு இருந்தா என்ன ஆயிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வென்ற பிறகு எல்லாரும் என்ன பேசுறாங்க, ரஜினி சார் வந்து மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்லாம் கரெக்ட். பேசுறாங்க. அவர் வந்து நின்றுந்தா நல்லா இருந்திருக்குமே, நின்றுந்தா ஜெயிச்சிருந்திருப்பாரு. இன்னைக்கு இவர் ஜெயிச்சது அன்னைக்கு அவரே அவரோட ஜெயிச்சிருப்பாரு ஸ்பேஸ இவரு பிடிச்சிட்டாரே அப்படின்ற அப்படின்னு மாரி. நிறைய வருதா. அப்போ வந்து அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அன்னைக்கு நின்றுந்தா அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நான் சொல்றேன். என்ன கணக்குல அப்படின்னா, இந்த ஜோசிய கணக்குல தான். திரு ரஜினி அவர்களுக்கு வந்து அரச கௌரவம் கிடைக்கும்னு இருந்திருக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, நான் போட்டி போடவே மாட்டேன்ட்டார். தேர்தல்லயே போட்டி போடல. ஆனா அரச கௌரவம் எப்படி கிடைக்கும்? ஒரு முக்கியமான அதான் திரு அஜித் அவர்கள பத்தி குறிப்பிடுறாரு அவர். அவர் அந்த ரேஸ்லயே இல்லையே எப்படி கிடைக்கும்? அப்ப என்ன ஆயிருச்சு? அரச கௌரவம் கிடைக்கணும்னு இருந்துச்சு. ஆனா அவர் தேர்தல்லயே போட்டி போடல. அப்ப ஜோசியம் பொய்யாக முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஆமா அப்படிதான் கிடைக்கலல்ல, அப்ப ஜோசியம் பொய்யாக முடியாது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவுல திரையுலகருக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச விருதான, லைஃப் டைம் விருதான, ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய திரையுலகின் பாரத ரத்னா என்று அழைக்கக்கூடிய தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு வந்து அவருக்கு கிடைச்சது. கரெக்ட். அப்ப அது நேஷனல் அவார்டு பிரசிடென்ட் கொடுக்கக்கூடியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியே ஃபோன் பண்ணி, ரஜினி சாப் உங்களுக்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு அறிவிக்கிறார். இதுதான் அந்த ராஜ கௌரவம்ன்றது. அப்ப என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் போட்டியிட்டு இருந்தாருன்னா, அவர் முதலமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருந்திருக்கலாம், அமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம். போட்டி போடவே இல்ல. ஆனா காலம் அவரை விடல. பாஸ் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு ரிவார்டு குடுன்னு பார்த்தேன், நீங்க மாட்டேனான்னு. அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்து வந்து, இப்படி ஒரு நேஷனல் அவார்ட வந்து குடுக்குது. லைஃப் டைம் அவார்டு. ஒருத்தருக்கு ஒரு தடவ கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அது வந்து பாரத ரத்னா மாரி இருந்தது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி இது இருந்தா போட்டி இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து இந்த ஜோதிடர்களை கேட்டிருந்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அது பிரபலமா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், பப்ளிக் டொமைன்ல இருக்கு. 2021 தேர்தலை பொறுத்த எல்லா ஜோதிடர்களும் ஸ்டாலினுக்கு நேரம் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அதே எல்லா ஜோதிடர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் நல்லா இருக்குன்னாங்க. ஒரே கன்ஃபியூஷன் என்ன ஒரே இன்னும் எப்படி அது எப்படி
ரெண்டு பேரும் தான் போட்டியே. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறாரு, தேர்தல் எதிர்கொள்றாரு. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, தேர்தல் எதிர்கொள்றாரு. எப்படி 2 பேருக்கு நேரம் நல்லா இருக்க முடியும்? அவருக்கு நேரம் நல்லா தான் இவருக்கு நல்லா இருக்காது. இவருக்கு இப்படி தானே இருக்க முடியும். 2 பேருக்கு நேரம் நல்லா இல்லை, விஜய்க்கு நேரம் நல்லா ஆகிப்போச்சு. சரிங்களா? ஆமாம். அப்போ 2 பேருக்கு எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. 2 பேருக்கு நல்லா இல்லாட்டா வேற ஒருத்தர் வரலாம். 2 பேருக்கு நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? அது சாத்தியம் இல்லைன்னு யோசிக்கும் போது தான் வந்துச்சு. நான் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டாரு, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதும் கான்ஸ்டியூஷன் படி கேபினட் ரேங்க் தான். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எந்த வீட்டில் இருந்தாரோ அதே வீட்டில் தான் இப்போ வரைக்கும் தொடர்றாரு. எதிர்க்கட்சி தலைவராகவும் அதே வீட்டில் தான் தொடர்ந்தார். கிட்டத்தட்ட அதே பாதுகாப்போடு தொடர்ந்தார். ஸோ கேபினட் ரேங்க்கு, சைரன் காரு, போலீஸ் பாதுகாப்பு, அதே வீடு அப்படியே கண்டினியூ ஆச்சு. எப்போங்க 2021 அதே கௌரவம். அதுதான். அப்போ நல்ல நேரம் இருந்தால் எப்படி வருங்கிறது இப்படி தான். அப்போ திரு அஜித் அவர்களுக்கு நல்ல நேரம் கட்டாயமாக இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு அளவில் இல்லை, இந்தியா அளவில் இல்லை, சர்வதேச அளவில் போட்டியில் பங்கேற்று இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் ரிவார்ட்ஸும் வாங்கிட்டு வராருன்னு பார்க்கணும். அவர் கலந்துக்கிட்ட ரேஸ் அது, அதில் ஜெயிக்கிறார். அடுத்து LMP2 இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான். ஆமாம், நரேன் கார்த்திகேயனுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரிஞ்சு கோயம்புத்தூருடைய சேர்ந்த இளைஞர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆதர்சமாக இருந்தவர். அவருக்கு பிறகு அந்த ஃபார்முலா அப்படிங்கிற அந்த ரேஸ் கார் பந்தயமே தெரியாமல் இருந்துச்சு நமக்குலாம் யாருக்குமே. அது நரேன் கார்த்திகேயன் தான் முதல்ல இந்தியாவில் வந்து அதை அறிமுகப்படுத்துகிறார். அவர் தான் இந்தியாவுடைய நம்பர் 1 ஸ்டார். அவரையும் இந்த குழு உள்ளடக்கி திரு அஜித் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் நிற்கிறாங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து தமிழ்நாட்டில் இல்லை, நேஷனல் லெவலில் இல்லை, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து போய் நிற்கிறார். அப்போ அவருடைய நேரம் நல்லா இருக்குதா அப்படின்னா ஆமாம். அதனால தான் இன்டர்நேஷனல் அவார்டு ரிவார்டு வாங்குறார். அவர் கலந்துக்கிட்ட ரேஸ் அது, அதில் ஜெயிக்கிறார். அவர் கலந்துக்கிற ரேஸ் இதுவாக இருந்தால் சார் இப்போ வந்து அவர் சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிஎம்ஆர் இருக்கிற வாய்ப்பும் விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாரு சார். அவர் உண்மையிலே வந்து ஒரு ஜோதிடத்தை அந்த அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குதா சார்? எப்படி பிஎம்ஆர் வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் வந்து ஜோதிடர்கள் சரியானவர்களா அப்படின்னு ஆய்வு செய்கிற அளவுக்கான ஞானம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஜோதிடம் தெரியாது. ஜோதிடம் தெரிந்தவர்களே தெரியும், அவ்வளோதான். அதனால் வந்து எனக்கு அவர் ஜோதிடம் கரெக்டாக பரட்டானா நான் அதில் மாஸ்டராக இருந்தால் தானே சொல்ல முடியும். எனக்கு அப்படி கிடையாது. அதனால் அவர் வந்து அதுபோக அவர் வந்து அவருடைய கணிப்புகளாக இதுக்கு முன்னாடி சரியாக இருந்திருக்கா தப்பாக இருந்திருக்கா நான் அவ்வளோ தூரம் நான் ஃபாலோ பண்ணல, எனக்கு அது தெரியல. அதனால் அப்படி ஒரு கணக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. சரி, அதை விட்டுட்டு அவருடைய தகுதியை பற்றிய கேள்வி அப்படியே விட்டுட்டு திரு விஜய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தெரியாது நமக்கு. வந்து அதுதான் ஹானஸ்டான பதில். ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் தேவகவுடா பிரதமராக இருக்காரு, அதுதான் சொல்லுவாங்க, தேவகவுடா. ஐக்கிய குஜரால் பிரதமராக இருக்காரு, சந்திரசேகர் பிரதமராக இருக்கிறாரு, விபி சிங் பிரதமராக இருக்கிறாரு, நரசிம்மராவ் பிரதமராக இருக்காரு. இத்தனை பேரும் நேரடியாக மக்களை சந்தித்து வென்றவர்கள் அல்ல. அத்தனை பேர்களும் தனிப்பெரும்பான்மை பெற்றவர்கள் அல்ல. திரு வாஜ்பாய் இருந்திருக்காரு. இவங்க யாருக்குமே தனிப்பெரும்பான்மை 272 சீட்டுங்கிற அவங்க கட்சிக்கு இருந்ததே இல்லை. அத்தனை பேருமே வென்றிருக்கிறாங்க. அத்தனை பேருமே பிரதமராக இருக்காங்க. 10 நாளோ 12 நாளோ 6 மாதமோ 8 மாதமோ 1.5 வருஷமோ 2 வருஷம் ஆளாளுக்கு என்னென்ன நல்ல நேரம் ஓடிச்சோ அப்படி இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு ஜோசியரை தெரியும். அவரும் திரு சந்திரசேகர் அவர்கள், மறைந்த முன்னாள் பிரதமர் சந்திரசேகர்களும் கர்நாடகாவில் பெங்களூரில் அப்படி ரோட்டில் நடந்து போகிறார். அப்போ வந்து ஜனதா கட்சி தலைவர் நினைக்கிறேன். அவர் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஜோதிடர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இத்தனாம் தேதி நீங்கள் பிரதமர் ஆகிடுவீங்க அப்படின்னு ஒரு 2 மாதம் கேப்பில் சொல்லு. உன் காமெடி கூட அளவே கிடையாது, நான் கூட ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் வந்து பிரதமர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. சடசடன்னு என்ன நடந்துச்சுங்கிற பார்க்கல. அதனால் பார்த்தா அவர் தான் பிரதமருங்கிற அறிவிப்பே வந்துருச்சுன்னு பார்க்கணும். இதை மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. இது வந்து ஜோசியம் எனக்கு நமக்கு தெரியாதுங்கனால. பொலிட்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நம்பர் 1 கட்சியாக இன்றைக்கி திரு விஜய் இருக்கிறார். தாவேகா தான் இன்றைக்கி நம்பர் 1 கட்சி தமிழ்நாட்டு அரசியலில். அவங்க தான் அதிகமான மக்களுடைய வாக்குகளை பெற்ற கட்சி, குறைவான எதிர்ப்புகளை பெற்ற கட்சி, அதிகமான எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி, ஆதரவையும் பெற்றிருக்கு. ஆதரவுக்கு தேவையோடு கிட்டத்தட்ட 30 சீட் வந்து கூட வாங்கியிருக்கிறாங்க, 26 சீட்டுக்கு மேலே கூட வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நிற்கும் போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிலையான வாய்ப்பு தெரியுது. பின்னாடியே லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போது திமுக, அதிமுக உள்ளிட்ட பலர் வந்து நல்ல மல்லுக்கு நிற்க போகிறாங்க. அதனால் வந்து இதில் அளவுக்கு பெற்ற அளவுக்கு வெற்றி பெற்றால் பெறுவாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து மோசமாக தோற்றுருவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கௌரவமான எண்ணிக்கை பெற வாய்ப்பு. பின்னாடியே 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு வந்து நிற்க போகுது. அப்போ வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இன்னும் தேவைப்பட்ட கூட்டணி விரிவாக்கி இப்போ ஏடிஎம்கேல வேறு ஒரு பாதி பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து எம்பி சீட்லாம் வாய்ப்பு கொடுத்து அதில் ஒரு கௌரவமான போட்டியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இவருடைய அரசியல் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்கிறதுனால, திமுக வெளியே போயிட்டதுனால, இது ஒரு புது இண்டி பிளாக், இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல,
அது புது கூட்டணியாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுன்னா என்டிஏல பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெயலலிதா தான் இருந்தாங்க, ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் விளங்கினாங்க. பிறகு வந்து கருணாநிதி உள்ளே வந்தார், டிஎம்கே உள்ள வந்துச்சு. அதை மாதிரி இப்போ வந்து டிஎம்கே வெளியே போயிருக்கு இண்டி பிளாக்லேருந்து. அப்போ டக்குன்னு வந்து திரு விஜய் உள்ளே வரார். அப்போ இது வந்து நேஷனல் லெவலில் எந்த மாதிரியான ஃபீட்பேக்கு கொடுக்கும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இண்டி பிளாக்கில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இல்லை, செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சராக இல்லை. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் வந்து திரு விஜய் அவர்கள் தான். இண்டி பிளாக்ல அவர் சேர்ந்தாருன்னு அதனால வந்து ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்குது, அந்த மாதிரி 1-2 குட்டி குட்டி கட்சிகள் இருக்கா கூட ஒன்று காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க, இல்லாட்டி குட்டி கட்சி மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு கௌரவமான பெரிய மாநிலத்துடைய முதலமைச்சராக திரு விஜய் தான் அந்த பிளாக்ல இருக்கார், அதர் தேன் காங்கிரஸ். அதனால ஃபியூச்சரில் நேஷனல் பாலிடிக்ஸில் என்ட்ராகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சபாநாயகராக பதவியேற்றோடனே திரு ஜேசிடி பிரபாகர் வந்து அது குறிப்பிட்டார். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பிரதமர் ஆவாரா எதுவும் தெரியாதுங்கிறது தான். சார் அஜித் சாரோட நீங்கள் சில டைம் வந்து சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது? நிறைய சந்திச்சிருக்கேன். அதில் இந்த மாதிரி இந்த பொது வாழ்க்கைக்கு வர்றது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு? அஜித் சாருக்கு பயங்கரமான பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் அறிவு ரொம்ப தெளிவாக உண்டு, ரொம்ப தீர்க்கமாக உண்டு. அவர் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை நிறைய பகிர்ந்திருக்காரு என்கிட்ட. நான் எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை, அது நியாயம் இல்லை. நிறைய பகிர்ந்திருக்காரு. அவருக்கு வந்து கிளியர் பொலிட்டிக்கல் விஷன் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக பல விஷயங்களை வந்து நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. நானும் அரசியல் பேசுவேன், நீங்களும் அரசியல் பேசுவீங்க, டீ கடையில் இருக்க நிறைய அரசியல் பேசுவாங்க, அந்த மாதிரி தான். அவருடைய அரசியல் ஆசை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நான் பார்த்து. அவர் வந்து 2014 நினைக்கிறேன், 14 வந்து பாஜக தலைவராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது அஜித் ரசிகர்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்தபோது திரு அஜித் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த மாதிரி வந்து என்னுடைய பெயரை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடாது, எனக்கும் அரசியல் ஆசைகள் கணக்குகள் உண்டு, என்னுடைய ஆசையை என்னுடைய கணக்கு நான் தேர்தலில் எல்லா இந்திய குடிமக்களும் வாக்களிக்கும் போது எப்படி செயல்படுத்துகிறார்களோ அதே போல் வாக்களிக்கும் போது மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து அவ்வளோதான் அவருக்குன்னு பார்க்குறேன். அரசியலுக்கு வரமாட்டாரா வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் தெரியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் அவர் தான் பாஸ். அந்த கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் அவர் எதிர்த்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. பாஸ் பதவியேற்று 7 நாள் ஆச்சு, இன்னும் எந்த துறைன்னு கூட சொல்லலை, நான் எந்த ஆஃபீஸை போய் பார்க்குறது, எந்த செக்ரட்டரியை கூட்டு கேட்குறது கூட தெரிலன்னு யாரும் கேட்க முடியாது. உங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவோம், கஷ்டமாக இருந்துச்சுன்னா அமைச்சர் பதவி வேண்டான்ட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் இருக்கிற ஹாப்பியாக இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு பெரும்பங்கு வந்து நிற்கிதுங்கிற பார்க்கும். அந்த மாதிரி திரு அஜித் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. வேறு ஏதாவது வாய்ப்பு அவருக்கு வருமா? ஏன்னா ரொம்ப முன்னாடி நீங்கள் திரு ராதன் பண்டிட் அவர் குறிப்பிட்டது போல் அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களில் நிறைய என்ன வந்துச்சுன்னா அதிமுகவுடைய தலைவராக திரு விஜய் அஜித்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அப்போ பயங்கரமாக பேசப்படும். அதற்கான ஸ்பேஸ் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அப்பயுமே அதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சான்னு தெரியல. பட் ரொம்ப பெரிய டாக் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியும். நிறைய ஊடகங்களில் நம்ம சேனலில் அட்ராசிட்டி ஆர்மோன்னு போடுற மாதிரி பல சேனலில் வந்து போகிறாங்க. கழுகார், ஆந்தையார் நேற்றிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக மீட்டெடுக்கணும் அஜித்தால் மட்டும்தான் முடியும், அந்த மாதிரிலாம். அது என்ன கணக்குன்னு தெரியாது. 2 சம்பவங்கள் காரணமாக இருக்கலாம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரொம்ப கம்பல் பண்ணி திரைப்பட விழாக்கு எல்லாரையும் கம்பல் பண்ணி வரவழைச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரு அஜித் அவர்கள் முகத்துக்கு நேராக முதலமைச்சராக இருந்தபோதே தெரிவித்தார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று அதை கைதட்டி கௌரவப்படுத்தினார். அது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. அது வந்து அவருடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கு எதிராக அவர் நிற்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இட் இஸ் நாட் த கேஸ். எனக்கு திமுக மேலே வெறுப்பு இல்லை, இப்படி கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பார். அப்போ அவருடைய பாயிண்ட் வந்து இப்படி ஏங்க கம்பல் பண்ணி கூப்பிடுறீங்க, இது என்னங்க நியாயமாக இருக்குது அப்படின்னு அவர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். முதலமைச்சர் செஞ்சார்னு சொல்ல, உங்கள் பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி திரையுலகத்தில் செய்கிறாங்க அப்படின்னு அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் படித்தவங்க. திரு அஜித் அவர்களும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி. அது வந்து கற்றோரை காமொருவர் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டலெக்சுவல் வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து நினச்சாங்கன்னா ஒரு ஏடிஎம்கே ரொம்ப சாஃப்ட் கார்னரு, டிஎம்கே மேலே இந்த மாதிரி சண்டை போட்டார்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லை, அவர் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறதே பார்க்கல. அந்த நிகழ்வு அது யார் செய்திருந்தாலும் திரு அஜித் வந்து இந்த குரலை கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அதனால் வந்து 2016 அம்மா இறந்த உடனே இந்த பேச்சு ரொம்ப பெருசாக போயிடுச்சு. எல்லா ஊடகங்களையும், டீ கடை பெஞ்சில், கழுகாரில், ஆந்தையாரில், அட்ராசிட்டியில் எல்லா ஊடகங்களையும் போயிடுச்சு. ஆனால் திரு அஜித் அவர்கள் ஒரு நாளும் வாயை திறந்ததே இல்லை, அதை பற்றி பேசுனதே கிடையாது. ஏன்ட்ட 15 நாள் அது பேசுனது, ஒரு நாள் கூட பேசினார். அப்படி வந்த விஷயங்கள் பற்றி அவர் பேசுனதே கிடையாது.
ஸோ அவருக்கு அது எண்ணம் இருக்குதா இல்லையா திரும்ப அந்த டாக் ஓடிட்டு இருக்குது. அப்போ அவர் வந்து ஒரு பாஸாக இருந்து என்ன முடிவெடுத்தாலும் அவர் பேச்சை கேட்போங்கிற மாதிரி வந்தாங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் நீங்கள் எங்கள் கட்சிக்கு பொதுச்செயலாளர் வாங்க, பொதுக்குழு கூட்டுங்க, நாங்கள் தேர்ந்தெடுப்போம், ஓட்டு போடுவோம்னா அவர் அந்த கேமுக்கெல்லாம் வரக்கூடியவர்கள். அவர் வந்து அதை தாண்டின ஒரு உயரத்தில் அவர் இருக்கிறேன்னு நினைக்கிறாரு. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து திரு விஜய் அவர்கள் செய்தது போல் அப்படி ஒரு முயற்சி அவர் மேற்கொள்வார்னு எனக்கு தோணலை. சார் ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு வேளை இந்த போன எலெக்ஷனில் ஒரு ஒரு பார்ட்டிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் விஜய் சாரோட அந்த இம்பேக்ட் எப்படி சார் இருக்கும்? இந்த எலெக்ஷன் வின் பண்ணியிருக்கலாம், அதுக்கான நம்பர்ஸ் குறையிறக்க வாய்ப்பு இருக்குமா? அவர் பிரச்சாரமோ இல்லை ஆதரவோ தெரிவிச்சிருந்தா யாருக்கோ ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தா? திரு அஜித் அவர்கள். ஆமாம், அஜித். கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல அர்த்தமே இல்லைல்ல. அதில் வந்து அவர் ரஜினிகாந்த் வந்து இப்படி சொல்லியிருந்தா, கமல்ஹாசன் அப்படி செஞ்சிருந்தா, அதெல்லாம் அர்த்தமே இல்லை. திரு அஜித் அவர்கள் வந்து அரசியலில் இறங்கலை, அவர் வாய்ஸ் கொடுக்குற பழக்கமும் இல்லை. அவர் போய் ஓட்டு போட்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்க 7 மணிக்கு ஆளாக போய் ஓட்டு போட்டு வந்தார். ஏன்னா கூட்டம் கூட சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். அங்கே செல்ஃபி எடுக்கிறதுக்கு எல்லாரும் காவல்துறையினரே வந்துடுவாங்க. அதனால் அவர் ஒரு பொறுப்புள்ள குடிமகனா இதை துபாயில் இருந்தார், இதுக்காக தான் கிளம்பி வந்தார். அங்கே வந்து இதில் ஷூட்லேயும் ரேஸுக்கும் பயிற்சியில் இருந்தார், இதுக்காக தான் வந்தார், கிளம்பி போயிட்டார். ஸோ தன்னுடைய பொறுப்பான இந்திய குடிமகனாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார், கிளம்பி போயிட்டார். அப்படிங்கும்போது அவர் வந்து பொலிட்டிக்கலாக இப்படி செஞ்சிருந்தா என்ன இருக்கும், செய்யாட்டா என்ன இருக்கும், அது வந்து ரொம்ப கற்பனையான. எதிர்காலத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை எனக்கு தெரியலன்ற. நான் வரமாட்டார் நான் சொல்ல, எனக்கு தெரியலன்னு. ஜோதிட ரீதியாகவும் தெரில, அரசியல் ரீதியாகவும் தெரில. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து போய் பண்ணுவாரான்னு என்னால் கற்பனை பண்ண முடியல. அவரை கட்சி தலைவராக ஏற்றுக்குறாங்களான்னு அந்த கட்சிக்காரங்களுடைய முடியும். நம்ம வந்து அந்த இப்சன் பட்ஸை வச்சுட்டு நம்ம அதை சொல்ல முடியல. அவருக்கு ராஜகௌரவம் காத்திருக்குன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன், அது வந்து வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது நான் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின், திரு ரஜினிகாந்த் இந்த எல்லாம் தான் சொன்னால் அந்த அரச கௌரவம் காது. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து அந்த வென்றுக்கிட்டே வராருங்கிற பார்க்குறோம். அதில் அடுத்தடுத்த கிட்ட நகர்ந்துட்டே வரான்னு பார்க்குறோம். அவருடைய கார் ரேஸுடைய வீடியோலாம் அனுப்புனாருன்னா அடிவயிறு கலங்கும். அது வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் வந்து போகணும். அதாவது ரியல் ஹீரோன்னு காட்டுறாரு, ஒரு சினிமா ஹீரோ இல்லை, ரியல் ஹீரோன்னு காட்டுறாரு. அந்த அளவுக்கு அந்த லைஃப் ரிஸ்க் அது வந்து உண்மையான வாழ்க்கையை வந்து பணயம் வைத்து அப்படின்னா அதுதான் உயிரை பணயம் வைத்து நம்ம சொல்லுவோம். உயிரை பணயம் வச்சு விளையாண்டார், உண்மையிலே உயிரை பணயம் வச்சு அதை ஆடுறாரு. ஸோ அவருக்கு என்ன எழுதியிருக்கு, அவருக்கு வந்து என்னைக்கு ராஜகௌரவம் காத்திருக்கு, எங்கே கௌரவம் காத்துட்ருக்கு, என்னவா காத்துட்ருக்கு எனக்கு தெரியாதுங்க தான் நியாயமான. ரொம்ப நன்றி சார் தகவலுக்கு.